பேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல அனைவரையும் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேட்குதா நான் பேசுறது? கேக்குதா? ரைட். எப்படி கேக்குது? கேக்குதா? ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்றோம். இன்றைக்கு சீக்கர் பார்க் பைபிள் இன்ஸ்டியூட்ல இன்னைக்கு நமக்கு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான ரைட்டர் சொன்னபடியா மற்றும் வந்திருக்கிற பாஸ்டர்மா, தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், அது மாதிரிலாம் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளுக்கு நான் உங்களை வாழ்த்துறேன், நான் நன்றி சொல்றேன். இன்றைக்கு ரெண்டையும் இணைத்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கடந்த வகுப்புல ஆக்கிலா பிரிசிலா குறித்து பார்த்தோம். ஆக்கிலா பிரிசிலா குறித்து கடந்த வகுப்புல நம்ம கற்றுக்கொண்டோம். அது குறிப்பா பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் போர்டு மறைக்கிறா தெரியுதா? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இந்த நிருபங்கள்ல இருந்து நம்ம ஆய்வு செய்யும்படியாக நம்ம ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய காரியங்களை கடந்த வகுப்புல நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நிருபங்கள் ஆய்வு, எபிஸ்டல்ஸ், சர்வே ஆஃப் எபிஸ்டல்ஸ், ஒரு டீடைல் ஸ்டடி ஆஃப் எபிஸ்டல்ஸ் என்கிற இந்த பாடத்திலிருந்து, அதாவது நிருபங்கள் ஒரு விரிவான ஆய்வு என்ற பாடத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியா இன்னைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த கொரிந்தியர் நிருபம் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டது என்று சொன்னேன். கிபி 50. அப்போ பவுலுக்கு 44 வயசு. இந்த சபையை அவர் கொரிந்து பட்டணத்துல போய் ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு துணையா கர்த்தர் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை எழுப்பினார். போன வகுப்புல அதை பார்த்தோம். சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள்ல இந்த நிருபம் எழுதப்பட்டது. அப்போ கொரிந்து சபை பார்த்தீங்கன்னா விசுவாசிகள்லாம் எல்லாம் இளம் விசுவாசிகள். அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு 4 வருஷம் தான் மேக்சிமம். அங்க ஆவிக்குரிய ரீதியாக 5 வயசு 4 வயசு பிள்ளைகள் தான். அவங்களுக்கு எழுதப்பட்டது தான் இந்த கொரிந்து நிருபம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். பவுலை கொண்டு கர்த்தர் எழுதின நிருபம். பவுல் மாத்திரம் இல்ல, பவுலோடு சேர்ந்து 1 கொரிந்தியர் நிருபத்தை கர்த்தர் சொஸ்தனை, பவுலும் சொஸ்தனையும் சேர்ந்து இந்த நிருபத்தை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாங்கள் சொல்றோம். ஏற்கனவே சொன்னேன், இந்த கொரிந்து சபையில கொரிந்து பட்டணத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 10 லட்சம் மக்கள் குடியிருந்தார்கள். நான் சொன்னேன். அது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கொரிந்து சபை ஒரு 150 பேர் கொண்ட ஒரு சபையா இருந்தது. கொரிந்து சபையில ஒரு 150 பேர் தான் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு
பெரிய சபையா இருந்தது. எந்த நாமத்துக்கு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா கொருந்து சபையில கொஞ்சம் யூதர்களும் இருந்தாங்க. குழந்தையருக்கு எழுதப்பட்ட நிருபம். Epistle of Corinthians. Detail study. ஒன்று கொரிந்தியர் வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 18 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 7 18 19 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவர் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்க வகை தேடானாக. ஒருத்தர் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் அவன் விருத்த சேதனம் பெறாது இருப்பானாக. இங்க விருத்த சேதனம் யூதர்களுக்கான ஒரு உடன்படிக்கை, ஒரு கட்டளை. அப்ப விருத்த சேதனம் பெறாதவர்கள் யாருன்னா யூதர்கள் அல்லாதவர்கள். அப்போ இந்த கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூதர்களும் இருந்தார்கள். யூதர்கள் குறைவுதான். யூதர்கள் பிளஸ் புறஜாதியார். புறஜாதியார்னா யாருன்னா யூதர் அல்லாதவர். ஒரு சபையில கொரிந்து சபையில கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள். ஆனா பெரும்பான்மை யூதர் அல்லாதவர்கள். அப்படியான ஒரு சபை அது. அப்ப 150 பேர்ல 150 பேர் தான் ஸ்ட்ரென்த். ஏன்னா இந்த சபையில வரலாறு ஹிப்போலிட்டஸ் ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஹிப்போலிட்டஸ் இந்த சபை நேரில் பார்த்தவர், பவுலை நேரில் பார்த்த ஒரு வரலாற்று ஆசிரியர். இந்த சபை பார்த்தீங்கன்னா 150 விசுவாசிகள் கொண்ட சபை. அந்த காலகட்டத்தில் 150 ஒரு பெரிய சபையா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா 80களிலாம் சென்னையில 1000 பேர் கொண்ட சபை தான் பெரிய சபை. 1980 அன்னைக்கு ஏசியே சுந்தரமையா பரிசுத்தவான் இருந்தார். அப்புறம் ஏஜி சபை, இது 2 தான் பெருசு. அங்க ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 1000. ஆனா இன்றைக்கு சென்னையில 1,00,000 பேர் கூடக்கூடிய சபை இருக்கிறது. இந்தியாவில் 3,00,000 பேர் வருகிறார்கள். ஹைதராபாத்ல டாக்டர் சதீஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, 3,00,000 பேர் வருகிறார்கள். அதுக்கப்புறம் டெல்லியில ஒருத்தர் இருக்கிறாரு, ஆங்கேட்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. ஆங்கேட் ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு 7-8 வருஷம் தான், ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. கல்லூரி படிக்கும்போது, இன்ஜினியரிங் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டார். அவர் சபைக்கு 1,00,000 பேர் வராங்க. சாத்தாப்பூர் இடம் டெல்லியில, அங்கே ஒரு 1,00,000 பேர் வருகிறாங்க. அவன் பாருங்க, அவரு கிறிஸ்தவரே கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கும்போது உடம்பு சத்தமாகி கர்த்தர் அற்புத சுகம் பெற்று கொடுத்து அப்புறம் ஊழியத்துக்கு இன்னைக்கு 1,00,000 பேர் சபையில். அவருக்கு ஒரு 35 வயசுக்குள்ளதான், அவருக்கு 10 வருஷம் கூட அவளை ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ரொம்ப குறுகிய காலம்தான். இன்னைக்கு பெரிய எழுப்புதல் நம்ம தேசத்துல, இன்னைக்கு பெரிய எழுப்புதல். கட்டநாமத்துக்கு சொந்த சமீபத்தில் மேகாலயா ஒரு மீட்டிங் நடத்தினார். இந்த ஆங்கேட்
வடைய வடைய கிழக்கு மாகாணம் மேகாலயா. அங்க பாத்தீங்கன்னா அந்த 2,80,000 அதிகமான ஆட்கள் வந்தாங்க மீட்டிங்க்கு. அவங்க சேர் போட்டாங்க. சும்மா ஒரு குத்து மதிப்பான கணக்கு இல்லை, அவ்வளவு சேர் போட்டிருந்தாங்க. அப்ப இந்தியாவே அசைத்தது. உளவுத்துறை டெல்லி அப்படியே டெல்லியே கலங்கியது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் பெரிய எழுப்புதல்களை கட்டளையிட்டு இருக்கிறார். பெரிய பெரிய சபைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனா அன்னைக்கு கொருந்து சபை தான் மிகப்பெரிய ஒரு சபையாக இருந்தது. 150 பேர் இருந்தது, பெரிய விஷயம். அவங்களுக்கு கர்த்தர் பாருங்க பவுலை கொண்டு 2 நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். அதுல பார்த்தீங்கன்னா அதிகமான அதிகாரம், பைபிளே அதிகம் எழுதப்பட்ட சபை எந்த சபைக்கு அதிகம் எழுதப்பட்டதுன்னா 1 கொரிந்திய சபைக்கு தான். நீங்க பாத்தீங்கன்னா 16 அதிகாரம் முதல் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் பாத்தீங்கன்னா 13 அதிகாரம். அப்ப எத்தனை அதிகாரம் மொத்தம்? கூட்டி சொல்லுங்க. 13 பிளஸ் 16 எவ்வளவு ஆச்சு? 29 அதிகாரம். வேற எந்த சபைக்கு எழுதப்படும்? அதிகம் ஒரு சின்ன சபை தான், 150 பேர் கொண்ட சபை தான். அதுக்கு இவ்வளவு எழுதிக்கணும்னு அவசியம்? பொதுவாக அப்படிதான் இருக்கும். ஊழியர் செய்வது பெரிய கூட்டம் இருந்தா ரொம்ப அதிக கவனம் செலுத்துவோம், அதிக பிரயாசம் பண்ணுவோம். ஆனா இங்க சின்ன கூட்டம். அன்னைக்கு அத்தியோகியான ஒரு சபை இருந்தது. அதுல 2 லட்சம் பேர் இருந்தார்கள் சொல்லி வரலாறு குறிப்புகள் சொல்கிறது. அத்தியோகிய சபை குறித்து நீங்க அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். அப்ப அத்தியோகியில வந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11:20 அவர்கள் சீப்புராத்திவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22ஆம் வசனம் 21-22 கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:1 வாசிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா பவுல் வந்து பர்னபாவோடு சேர்ந்து அங்கே ஊழியம் செய்தான், அந்தியோகியா சபையிலே ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த அந்தியோகிய சபை விசுவாசிகள் தான் உலகத்திலே முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எப்பொழுது வந்ததுன்னா முதல் எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு வரல, அந்தியோகியா கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்டின் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. நீங்க கிறிஸ்டினான்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை முதல் எங்கே என்ன சொல்லி எங்கே அழைக்கப்பட்டது? அந்தியோகியா. அந்தியோகியா தான் மிகப்பெரிய சபை. ஆனா அந்தியோகியாவுக்கு ஒரு நிறுவனம் கூட இல்லை. ஆண்டவர் பாருங்க, நம்மள மாதிரி அவர் யோசிக்கிறது இல்லை. நம்மளா தான் அந்தியோகியா சபைக்கு நிறைய எழுதணும், நாங்க 2 லட்சம் பேர் இருக்காங்க, எழுதி தந்துங்க அப்படின்னு நம்மளா தான் சொல்லியிருப்போம். ஆனா நம்ம வழி வேறு, கர்த்தருடைய வழி வேறு. அவர் எண்ணிக்கையை பார்க்கிற தெய்வம் அல்ல, அப்படிதானே? அளவுகளை பார்க்கிற தெய்வம் அல்ல. நமக்கு வெற்றி பெரிய ஆட்கள் எண்ணிக்கை, கட்டடம், அதுதான் நம்ம வெற்றி. நிறைய பணம், பெரிய காரு, பெரிய வீடு. ஆனா வெற்றியை அவர் வேற கோணத்துலதான் பார்க்கிறார். அதனாலதான் அவரு யோவான் ஸ்நானரை பார்த்து சொன்னாரு, அவன் ஒட்டக அந்த தோல் மயிரை போட்டுக்கிட்டான், ட்ரெஸ் அவனுக்கு அங்கி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரித்திரத்தை சுமந்தாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவரே அங்கி போட்டிருந்தார். அவருடைய அங்கி இன்னைக்கும் ஜெர்மனில ட்ரையர்னு ஒரு மியூசியம் இருக்கிறது, அங்கே வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் கடைசியாக வைத்திருந்து போட்டிருந்த சிலுவையில தொங்கும் பொழுது அவர் அணிந்திருந்த அங்கி எங்க இருக்குன்னா ஜெர்மனில ட்ரையர்னு ஒரு நகரம் இருக்கிறது, அங்க ஒரு மியூசியம் வைத்திருக்காங்க. அங்க வச்சிருக்காங்க பத்திரமா. ஏன்னா அவருடைய அங்கேயே சீட்டு போட்டார்கள். அவன் நம்மள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி போர் செய்யப்பட்டாங்க. சீட்டு போட்டு ஒரு ஆள் எடுத்துக்கிட்டான். அவர் சில கோடிக்கு வித்ததா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இன்னைக்கு அது பத்திரமா இருக்கிறது. ஆண்டவர் வறுமையை தருத்திரத்தை சுமந்த ஆண்டவர் அங்கி போட்டிருந்தார். ஆனா யோவான் ஸ்நானகர் வெறும் ஒட்டகம், செத்து போன ஒட்டகம், இந்த வனாந்தரத்துல ஏதாவது செத்து போச்சுன்னா அதை தோலை எடுத்து பார்த்துக்கிட்டான்.
அப்போ சொல்லித்தர ஆள் இல்லை. அவன் சாப்பிட்டதுல வெட்டுக்கிடியும் தேடும் தான். அவனுக்கு வீடு இல்லை, உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அவன் வனாந்தரத்திலே தான் இருந்தான், பாலைவனத்திலே தான் இருந்தான். நகரத்துக்குள்ள வரல, நகர வாழ்க்கைக்கு வரல, பெரிய சபைகள்ல பேசல. அவன் வனாந்தரத்துல தான் அவனை தேடி ஜனங்கள் போனார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. உலகத்துக்கு ஞானஸ்தானத்தை முதல் கொண்டு வந்தது அவன் தான். அவனை கொண்டுதான் கர்த்தர் ஏற்படுத்தினான். ஞானஸ்நானம் என்கிற ஒரு காரியத்தை, அது தேவ நீதியை கர்த்தர் அவனை கொண்டுதான் ஏற்படுத்தினான். ஆனா அவனை தான் சொன்னான், ஸ்ரீல பிறந்தவன்ல தலை சிறந்தவன் அவன். மோசே கிடையாது, தாவீது கிடையாது, சாலமோன் கிடையாது, எலியா கிடையாது, ஆதாம் கிடையாது, சாமுவேல் கிடையாது, இந்த எலியா தான். எலியா ஒரு தீர்க்கதரிசனம் கூட சொல்லல, மன்னிக்கணும், இந்த யோவான் சாணன் ஒரு தீர்க்கதரிசனம் கூட சொல்லல. அவன் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் கூட நினைக்கல, ஒரு நாள் கூட சொல்லமா அவன். நம்ம போடுற கணக்கு வேற, ஆண்டவர் போடுற கணக்கு வேறாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் பாருங்க, அந்த சின்ன சபை தான், 150 பேர் கொண்ட ஒரு சபை. அந்த சபைக்கு இவ்வளவாய் கர்த்தர் என்ன பண்றார், வெளிப்படுத்தி பவுலை கொண்டு இங்க எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாமத்துக்கு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சபையில கனப்பொருந்தி ஆட்கள் இருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அடிமைகளும் இருந்தார்கள், கனப்பொருந்திய ஆட்களும் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:21-23 வரைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்க அடிமைகள் இருந்தாங்க. வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:21. நீ அடிமையை அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது, நீ சுயாதீனமாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். இங்க கொஞ்சம் அடிமைகள், ஸ்லேவ்ஸ், அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க. இன்னைக்கு அது கிடையாது, இந்த முறையை ஒழித்து விட்டார்கள். ஒருத்தன் அடிமையா இருக்கிறான்னா அவன் பிறக்கிற பிள்ளைங்க அடிமை தான், அவனுக்கு சம்பளம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அடிமைகள் கூட அந்த சபையில விசுவாசிகளாக இருந்தார்கள். அப்ப யூதர்கள் இருந்தார்கள், யூதர்கள் அல்லாத புறஜாதியாக இருந்தார்கள், ஹீத்தன்ஸ் இருந்தாங்க, ஜென்டைல்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகள், அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒரு வீடு கிடையாது, ஒரு அந்தஸ்து கிடையாது, மனித உரிமை கிடையாது. அது போக பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:26 வாசிங்கன்னா 1 கொரிந்தியர் 1:26. இங்கே பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்ப பிரபுக்கள் இருந்திருக்கான், அநேகர் இல்லை, கம்மியா இருந்திருக்கான். அப்புறம் ஞானிகள் அடுத்த திரும்பி ஒரு வாட்டி வச்சுருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அப்போ ஞானிகள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கான், 150 பேர்ல ஞானிகள் ரொம்ப குறைவா இருந்திருக்கான், அதிக பேர் இல்லை. அப்புறம் அடுத்து வல்லவர்கள், அப்ப கொஞ்சம் வல்லவர்கள் குறைவா இருந்திருக்காங்க. வல்லவர்கள், பிரபுக்கள். அப்ப பிரபுக்கள் அநேகர் இல்லை அப்படின்னா கொஞ்சமா இருந்தாங்கன்னு அர்த்தம். ஞானிகள் அநேகர் இல்லைன்னா அப்ப ஞானிகள் குறைவா இருந்திருக்கிறாங்க. வல்லவர்கள், பலசாலிகள் அதிக பேர் இல்லைன்னா அப்போ மற்றவங்க வீக்கா இருந்திருக்கிறான். ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கிறது, ஏதோ ஒரு சுகவீனம் இருந்திருக்கு. பொதுவாக சபை அதிகம் இருந்தது பலவீனமான ஆட்கள் தான், அதிகம் இருந்தது ஞானத்துல குறைவான ஆட்கள் தான். பிரபுக்கள் எல்லாரும் பிரபுக்கள் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரிந்து சபையில எரஸ்துன்னு ஒருத்தர் தான்.
எரஸ்டு கொரிந்து சபையில. நீங்க ரோமருக்கு எழுதுற நிருபம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எரஸ்டு, இங்கிலீஷ்ல எரஸ்டஸ் வாசிங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகர, அந்த கொரிந்து பட்டணத்துடைய மாநகருடைய அவன் தலைவரா இருந்தான், ட்ரெஷரரா இருந்தான். வாசிங்க ரோமர் 16:23 வாசிங்க. பட்டணத்து உக்கரக்காரனாகிய பட்டணத்து உக்கரக்காரனாகிய எரஸ்து உங்களை வாழ்த்துகிறான் அப்படின்னு சொல்லி பவுல் எங்க ரோமருக்கு எழுதுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ரோமருக்கு இந்த நிருபம் எழுதப்படும் போது பவுல் கொரிந்து பட்டணத்துல இருந்து தான் அந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ கொரிந்து பட்டணத்துல இருந்து தான் ரோமருக்கு பவுல் நிருபத்தை எழுதுகிறார். அப்போ அவருக்கு 57 கிபியில எழுதப்படுகிறது. 51 வயசு பவுலுக்கு. இந்த ரோம எழுதப்பட்ட நிருபம் அவர் 51ஆவது வயதுல எழுதப்பட்டது. பாத்தீங்கன்னா அவர் எழுதுறாரு, பட்டணத்து உக்கரக்காரனாகிய எரஸ்து சகோதரனாகிய குவார்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்போ கொரிந்து பட்டண சபையார் சில பேரெல்லாம் சொல்லி இவனா உங்களை வாழ்த்துறார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அப்பொழுது அவருக்கு 51 வயசு. 57 கிபியில ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் எழுதப்படுகிறது. இந்த எரஸ்து பாத்தீங்கன்னா இங்கே பட்டணத்து உக்கரானக்காரன் அப்படின்னா இங்க மேயர் சொல்லியா, நம்ம இப்ப சென்னைக்கு ஒரு மேயர் இருக்கிறாங்க அப்படிதானே, ஒரு மேயர் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி தான், ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான் மேயரா இருக்காங்க. ஒரு பெரிய பதவி. மாநகர, சென்னை மாநகருக்கு அவங்க தான் என்னது, ஆனார் தான் தந்தைன்னு, மாநகர தந்தை. இப்ப இவங்க என்ன சொல்றது தெரியல, மாநகர தாயின்னு சொல்ல முடியாது. அவங்க சிறு வயசு சென்னையுடைய மேயர். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கிற ஒருத்தர் அந்த சபையில விசுவாசியா இருந்தான். அப்போ பாத்தீங்கன்னா ஏழையா இருந்திருக்கிறான், அடிமையா இருந்திருக்கிறான், பணக்காரனும் இருந்திருக்கிறான். ஆனா மிகப்பெரிய பணக்காரன் அந்த எரஸ்டஸ் தான் மிகப்பெரிய பணக்காரன். இங்கிலீஷ்ல எரஸ்டஸ். நீங்க பாத்தீங்கன்னா தொழில் துறை விஞ்ஞானிகள் வந்து நிறைய இந்த கொரிந்து பட்டணத்துல ஆய்வு செய்த பொழுது எரஸ்டுடைய கட்டடங்கள், எரஸ்டஸ் உடைய நிறைய கட்டடங்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவன் மிகப்பெரிய பணக்காரனா இருந்திருக்கான். பல பில்டிங். ஒரு கொரிந்து பட்டணம் வந்து 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய பட்டணம். அதுல நிறைய கட்டடங்கள் அவனுக்கு சொந்தமா இருந்திருக்கிறது. நிறைய பெரிய பெரிய கட்டடங்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறது. அவன் மிகப்பெரிய பணக்காரன். அந்த கொரிந்து பட்டணத்துக்கே தலைவனா இருந்திருக்கிறான். அவன் வைக்கிறதுதான் சட்டம். அவன் பெரிய அந்தஸ்துல ஒருத்தன் கூட அந்த சபையில இருந்திருக்கிறான். கெட்ட நாமத்துக்கு சொந்தம். பிற்பாடு வந்து ஊழியத்துக்கு வந்துட்டான். பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தான். பெரிய யோசிச்சு பாருங்க, இப்ப சென்னையில இருக்கிற ஒரு சபைக்கு மேயர் வந்து மெம்பரா இருக்காங்க, எப்படி இருக்கும்? பெரிய விஷயம். மேயர் வந்து எம்எல்ஏ விட, எம்பியை விட. சென்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சென்னை மாநகரம் பாத்தீங்கன்னா ஒரு 20 தொகுதி இருக்கும் நினைக்கிறேன். எம்எல்ஏ தொகுதி 20 25 20. அது பழைய சென்னை. இங்க சோழி நல்லூர் வரைக்கும் சென்னை தொகுதி தானே இதெல்லாம். அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தொகுதி இருக்கும் நினைக்கிறேன். இப்போ 20 எம்எல்ஏக்கு சமம் ஒரு மாநகர மேயர். எம்பிங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 4 எம்பிகள் இருக்காங்க, 3-4 இருக்காங்க. அப்போ இவங்களை விட மேலான ஒரு பதவி தான் அந்த பட்டணத்து உட்பரணக்காரன் பதவி, பட்டணத்தினுடைய ஆளுகை. அவன் பெரிய அந்தஸ்துல இருக்க ஒருத்தர் இருந்திருக்கான். அப்போ ஒரு சர்ச்சில் யார் இருந்திருக்கான்? அடிமையா இருந்திருக்கான். உலகத்திலே ரொம்ப கீழ்த்தரம் வந்து ஏழையை விட, ஏழை பாலையை விட கீழானவன் அடிமை. யூதன் இருந்திருக்கான். யூதன் நாங்க தான் உயர்ந்தவனுவான், நாங்க தான்
ஆண்டோடைய பிள்ளைங்க இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு அடைகிறான். இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் இருக்கான். இன்னைக்கு ஆட்டி படைக்கிறாங்க உலகத்தை யூதர்கள். அப்படிப்பட்டவங்களும் இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவனும் இருந்திருக்கிறான். அந்த நாமத்துக்கு சோதனை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எரஸ்டஸ் குறித்து தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் அவனுடைய நிறைய கட்டடங்கள்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1929 அதுக்கப்புறம் 1947 பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள், பிரிட்டிஷ் தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் பிரிட்டிஷ் தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் அவருடைய நிறைய கட்டடங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொருது பட்டணத்தை தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து அநேக கட்டிடங்கள் யாருக்கு எரஸ்ட் உடையது. எரஸ்டுடைய கட்டடங்கள், நிறைய கட்டடங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. பெரிய பணக்காரன், இடையே இருந்திருக்கிறான், அடிமையே இருந்திருக்கிறான், பணக்காரன் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் கர்த்தர் என்ன பண்ணார், பொருந்துல கர்த்தர் பவுலை கொண்டு ஸ்தாபித்தார். ஒரு 150 பேர் இருந்தாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க 1 கொரிந்தியர் படிக்கிற 2 கொரிந்தியர் நீங்க 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களோடு இருந்து முறையப்பட்ட போது ஒருவனையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. இங்க பவுல் எழுதுதான், நான் உங்களோடு இருந்த போது, நான் உங்களோடு இந்த ஊழியம் செய்த போது குறைவுபட்ட போது ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவுக்கு சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் அப்படின்னு பவுலுக்கு எழுதுனான். நீங்க நல்லா கவனிக்கணும். சபையில அந்த பட்டணத்துக்கு பணக்காரனே அவன் அங்கதான் இருக்கான், மேயரே அங்கதான் இருக்கான், பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள், பிரபுக்கள் இருக்கிறார்கள். ஏழையை விட்டுருங்க, அடிமையை விட்டுருங்க. ஆனா அந்த அப்படிப்பட்ட சபை கர்த்தர் பவுலை கொண்டு ஸ்தாபிக்கிறார். அவன் அங்க ஒரு 1.5 வருஷம் தொடர்ந்து ஊழியம் செய்கிறான். பவுல் சொல்றான், அங்க ஊழியம் செய்யும் போது எனக்கு சோறு இல்லைன்றான், எனக்கு ட்ரெஸ் இல்லை, தங்க இடம் இல்லை, நான் குறைவுபட்டேன், பொருளாதாரத்துல எனக்கு குறைச்சல் ஏற்பட்டதுன்னு சொல்றான். நீங்க அது மாத்திரம் சொல்லல, நீங்க 2 கொரிந்தியர் 12:15 சொல்றான். 2 கொரிந்தியர் 12:15 அதனால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அவன் என்ன சொல்றான், எனக்கு சோறு தரல, நீங்க அப்படிலாம் காணிக்க தரல. வெளியிருந்து பார்க்கறவன் நினைப்பான், ஓ இந்த சென்னை பாடலே பெரிய பணக்காரன், சென்னையுடைய பேரே சபை விசுவாசியா, பிரபுக்கள்லாம் பெரிய காரெல்லாம் வருதியா, ஞானிகள்லாம் இருக்காங்க, ஐயா சூப்பர், ஐயா நல்ல ஊழியக்காரருக்கு செம ஜாக்பாட்டியா. ஒரு சென்னையில தான் ஒரு பைபிள் காலேஜ் கோர்ஸ் முடிஞ்சு பரீட்சை எழுதி பட்டம் கொடுத்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏற்கனவே 10 ஆண்டுகள் முன்பாக பட்டம் கொடுத்தோம். அதில் கொஞ்சம் வாலிப தம்பிமார்கள் படிச்சாங்க, நல்லா படிச்சாங்க. ரொம்ப கிராண்டா நடந்தது பட்டம் அளிப்பு கான்வெகேஷனு. பட்டம் அளித்து முடிச்ச உடனே எல்லாரும் போட்டோலாம் எடுத்தாங்க. எல்லாம் அங்கெல்லாம் அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு
தொப்பிலாம் வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஒரு எல்லாம் வந்து என்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஒரு தம்பி வந்தான், எதுக்கு பாரு ஜோம் பண்ணோம்னு கேட்டேன். சொன்னா, ஐயா இந்த ஓஎம்ஆர் ஐடி பார்க் இருக்கிற ஓஎம்ஆர் பகுதியில் எனக்கு ஒரு சபை வேணும்யா, ஆண்டவர் தரணும். ரைட், ரொம்ப சந்தோஷம். அடுத்து வேற ஏதாவது இருக்கா? ஐயா ஐடி கம்பெனிலாம் ரசிக்கப்பட்டு என்ன பண்ணணும், இந்த சபைக்கு வரணும். நான் கேட்டேன், இப்போ ஐடி கம்பெனி அதே சபை நடத்துறது சந்தோஷம், அது ஏன் ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவன் தான் ரசிக்கப்படணும்? இல்லையா, அவனுக்கு தான் நிறைய சம்பளம், அதனால தசனம் பார்க்க கொடுப்பாயா? ஐடி கம்பெனில வேலை செய்யறவனோட பல மடங்கு பணக்காரன் எரஸ்ட். அந்த பட்டணத்துக்கே அவன் தான் யாரு, மேயர், உக்கரநகர். அவன் ஒருத்தர் காசு போடல, ஆண்டவர் கொடுத்தாதான் நமக்கு வரும். மரத்துல இருந்து அருளப்பட்டாலும் ஒழிய மனுஷன் தான் கருவிதான். அவன் சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கும்போது சோத்துக்கு சிங்கி அடிச்சீங்க. ஆமா, நீங்க ஒருத்தரும் என்னை நேசிக்கவே இல்லைன்றான். அவன் சொன்ன, ஒரு நாள் கூட நேசிக்கல, ஒருத்தர் கூட சாப்பிட்டியா கேட்கல. நான் உங்களுக்கு கடந்து பயங்கரமா உழைத்து ஊழியம் செய்தேன், எவ்வளவு தியாகம் பண்ணி ஊழியம் செஞ்சேன், கூடார வேலை செஞ்சுதான் ஊழியம் செஞ்சான். அப்படிதானே? கூடார வேலை செய்து அதுல வந்து வருமானத்துல சாப்பிட்டு ஊழியம் செய்தான். அப்புறம் ஊழியம் பெருகின பிறகு கர்த்தர் என்ன பண்றாரு, மக்கத்தோனியால இருந்து ஆள் அனுப்புறாரு. மக்கத்தோனியா எங்க இருக்கிறது? ஒருத்தர் எங்க இருக்கிறது? தூரம். அங்கிருந்து உதவி செய்யறதுக்கு கர்த்தர் உதவியை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், அந்த எரசு மாதிரி ஆளுங்க இங்க இருக்காங்க, பணக்காரர்கள், நம்ம தேவைகள் சந்தேகப்பட்டோம் நினைக்கிறோம். இல்ல இல்ல, அவன் கைவிட்டுருவான். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீ எதிர்பாராத மக்களுடைய தூரத்திலிருந்து உனக்கு உதவியை, ரட்சிப்ப, நன்மையை கட்டளையிடுவார். எப்படி வருமா? வேதம் சொல்லு, கிழக்குல இருந்து மேற்குல இருந்து வடக்கு தெற்குல இருந்து ரட்சிப்பு வராது, பரத்துல இருக்கிற தேவனிடத்துல ரட்சிப்பு வரும் வேதம் சொல்லு. அப்படிதான் பவுல். அப்போ ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ பெரிய சபை என்று ஒரு கணக்குல அதிகம் ஊழியம் செய்தது கொருந்து சபை தான். பவுல் எவ்வளவு அந்தியோகியா கூட அவ்வளவு ஊழியம் செய்தார். அந்தியோகிய சபையிலே பாஸ்டரா இருந்தான், தீர்க்கதரிசியா இருந்தான். ஆனா பிறகு எரசு ஊழியத்துக்கு வந்துட்டான். அது வேற விஷயம். அவன் பவுல் வந்து 44 வயசுல நடந்ததை எழுதுறான். இப்ப 51 வயசுல எழுதும் போது எரசு என் கூட ஊழியத்துக்கு வந்துட்டான், அப்புறம் வாழ்த்துனான்னு எழுதுறான். அப்புறம் ஒரு மாற்றம் வந்துச்சு, அது வேற. அப்போ தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம படிப்பு, நம்ம வேலை, வருமானம், தொழில், வாடகை வருமானம், சொத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு கை கொடுத்துரும் நினைக்கிறோம். எரசு மாதிரி அது இருக்கதான் செய்யுது, ஆனா பிரயோஜனம் இல்லாம இருக்கு. உதவி எங்க இருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? பரத்துல. நம்ம எதிர்பார்க்கிற, நினைக்கிற அந்த இடத்துல வராது. எப்படி எரசு எல்லாம் தசம் பார்க்க கொடுத்தாங்கன்னா அவன் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி பில்டிங் கட்டிருக்கலாம். கொடுத்து சொல்ல வாடகை இடத்துல தான் இருந்தது, சொந்த இடத்துல இல்லை. வரலாறு சொல்லுது. அன்னைக்கு நீங்க இசுபிஎஸ், இக்வலிட்டஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள், நான் எழுதி போடுறேன், இசுபிஎஸ் Hippolytus. Hippolytus. இவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள். ஹிஸ்டாரியன்ஸ், இவ்வளவு வெள்ளக்கார ஹிஸ்டாரியன்ஸ். இவங்க சொல்றாங்க, இவங்க எழுதுறாங்க, கொருந்து சபையை குறித்து எழுதும்போது, பவுலுடைய வரலாறு எழுதும்போது வாடகை இடத்துலதான் இருந்தது. ஒரு எரஸ்டஸ் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பிரம்மாண்ட பில்டிங் கிடைக்கும், பெரிய பணக்காரன், அது பட்டணத்துடைய உக்கரணக்காரன், மேயர், பெரிய பணக்காரன். தேவைகள் வந்து மனிதர்கள் தான் கருவிதான். சொத்து, வருமானம்,
தொழில், வேலை, படிப்பு எல்லாமே கருவிதான். நமக்கு வந்து தேவையை சந்திக்கிறது யாரு? கர்த்தர் தான். நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு மக்கதோனியால இருந்து அவனுக்கு உதவி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. மக்கதோனியா நீங்க பவுல் வந்து 2021 பவுலுடைய கன்றையை உடைத்தார்கள். எங்க வேணா ரோம்ல தான் கொல்லப்பட்டான். பவுல் 68 கிபியில 68 ஏடியில நீரமான அவன் என்ன பண்ணான்? தலை வெட்டி போன்றான். பவுல மாத்திரம் அவன் சிலுவையில அறையில. நீங்க மத்த பேதுருவை சிலுவையில இறந்தார்கள் தலையில. தேவையெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டே 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டே ரத்த சாட்சியா மறிச்சான். நீங்க அநேக அப்போஸ்தலர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். சிலுவை மரணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஈனமான மரணம். ஒரு தீவிரவாதிகளை அதுல அறைவாங்க ரோமர்கள். ரோம பிரஜைகளை என்ன பண்ணுவாங்க? சிலுவையில் அறையவே மாட்டாங்க. ஏன்னா பவுல் வந்து ரோம பிரஜை. பிறக்கும் போது அந்த ஸ்லாக்கியத்துல பிறந்தவன். ஏன்னா அவங்க அப்பா துருக்கி தேசத்துல சிலிசியான்ற பகுதியுடைய அவர் வந்து லிகேட் தேசாதிபதி, அரசர். ரோம பேரரசருக்கு அடுத்த நிலையில உள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானம். அதனால அவரு ரோம பிரஜை. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுனால இவன் ரோம பிரஜை. ரோம பிரஜைனா என்னென்ன ஏற்கனவே விலைக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஆதார் அட்டையோ ஒரு பாஸ்போர்ட்டோ வச்சா ரோம பிரஜை அல்ல. இப்போ இந்திய பிரஜைனா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? ஆதார் இருந்தா போது அது ஓட்டு லிஸ்ட்ல பேர் இருக்கணும். இப்ப மேற்கு வங்க ஒரு பேரு ராஜேந்திரா ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அது வரமாட்டேங்க. அவரு ஏற்கனவே இருந்த ஆளுநரோட மோசமான ஆளு. 3ஆவதா வந்தா பாருங்க. 3ஆவது ஒரு கட்சி தோத்து கடைசியா வந்திருக்கு. அந்த கட்சியை நீங்க கூட வாங்க, உங்களை நாங்க ஆட்சி அமைக்க விடுறோம் கூப்பிடுற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். மத்தியில ஆளுகிற கட்சி என்ன பண்ணுது? அது ஒரு குழப்பத்தை ஏற்படும். ஜெபம் பண்ணணும். ஏன்னா நமக்கு அது ரொம்ப ஜெப குறிப்புக்காக நான் இதை சொல்றேன். நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, சரியா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும். இந்த மாதிரி கவர்னர் மாறுறதுனால ரொம்ப நமக்கு இடையூறு. ஏற்கனவே ஒரு கவர்னர் நம்ம 5 ரொம்ப காலம் பாடப்படுத்திட்டாரு. அவர் மேற்கு அவங்க போயிட்டாரு, சந்தோஷப்பட்டோம். இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அதை விட மோசமான ஒரு ஆள் வந்திருக்காரு. நமக்கு நல்ல கவர்னர் வேணும். கவர்னர்களுக்கு அதிகாரமே கிடையாது, அவர்கள் நியமிக்கப்படுகிறவர்கள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே தடுக்கிறாங்க. அதனால நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பவுல் வந்து அவர் ரோம பிரஜை. அதனால அவர் சிலுவையில அவரை அறையில அவர் என்ன பண்ணிட்டாங்க? நீரமான தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. சுவிசேஷத்துக்காக ரத்த சிந்தி மறித்தார். ஆண்டவருக்காக ரத்த சிந்தி மறித்தார். ரத்த சாட்சியா மறிச்சார். அவர் தள்ள 3 தடவை துள்ளி அப்படியே உருண்டு ஓடிச்சு. அவர் தலையை வெட்டாங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், பவுல் கூட கடைசி வரைக்கும் சுவிசேஷம் தான். அவர் தலையை வெட்டுறவனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு செத்து போனான். வரலாறு சொல்றது அவன் தலையை வெட்டா பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான். அந்த தலையை வெட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆக்சுவலா பவுல் வந்து மறுதளிச்சா விட்டுறேன்னு தான் சொன்னான். நீரம் அவன் முடியாதுட்டான். அதெல்லாம் மறுதளிக்கலாம் முடியாது அப்படின்ட்டான். அப்புறம் ஏன்னா அவன் ரோமன், அவனை கொள்றதுக்கு இவன் கொஞ்சம் யோசிச்சான், ரோமனை கொள்றதுக்கு. அப்போ அவருடைய கல்லறை பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்துல இருக்கிறது. 2002 வருஷம் ஒரு கல்லறையை உடைச்சாங்க விஞ்ஞானிகள். டாக்டர் ஜார்ஜ் பிலிப் என்கிறவருடைய தலைமையில இட்டாலியின் தொல்லியல் துறை விஞ்ஞானிகள், அப்புறம் இந்த மருத்துவ விஞ்ஞானிகள், இந்த மரபணு விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து உடைச்சாங்க. உடைச்ச போது பவுலுடைய கல்லறையில அவர் போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரத்தாம்பரம். ரத்தாம்பரம்னா ஒரு கத்திரிப்பூ கலர், அதுல வந்து தங்க ஜருகை, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் நீளம் நூடு, அப்படியே ஒரு அங்கி போட்டிருந்தான். அந்த அங்கி இன்னைக்கு 2 கோடி ரூபாய். தங்க இலையில அது யார் கொடுத்தாங்கன்னா மக்கதோனியால அங்க லீதியான ஒரு பெண், ரத்தாம்பரம் விற்கிற பெண் இருந்தாலும் சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல லீதியான் அவ ரத்தாம்பரம் விற்கிற, ஆமா அந்த வசனத்தை வாசனம் அப்போஸ்தலர் 16 நீங்க பாத்தீங்கன்னா அங்கே லீதியால் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ வந்து பெரிய பணக்காரி. அவ என்ன பண்ணா? இந்த ஆடைகளை உற்பத்தி செய்கிற, ரத்தாம்பரம் விற்கிற
ஒரு பெண்ணாய் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறமாகிய நீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளாம் கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இதயத்தை திறந்தள்ளினார். அவர்தான் முதல் ஞானஸ்நானம் பெற்றார். ஃபர்ஸ்ட் ஐரோப்பால முதல் ஞானஸ்நானம் பெற்றது ஒரு பெரிய தொழிலதிபர், பெண் தொழிலதிபர். அது பார்த்தீங்கன்னா ரோம பேரரசுடைய அந்த ரோம பிரஜைகளுக்கு உடை தயாரிக்கிற ஒரு கம்பெனி வைத்திருந்தால் ஒரு கப்பல் நிறைய உடைகளை அனுப்புகிற அளவுக்கு பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு தொழில் முனைகிறவளாக இருந்தால், தொழில் அதிபராக இருந்தால். அவ தான் என்ன பண்ணா, பவுல் சொன்ன மக்கதோனியாவுக்கு உதவி வந்ததுன்னா வருஷத்துக்கு 2 அங்கி கொடுத்தான். எத்தனை அங்கி? நானா நினைச்சிருந்தேன் பவுல் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நான்லாம் தப்பு கணக்கு போட்டிருந்தேன். ஆனா பவுல் வந்து எப்போது கைது செய்யப்படுகிறார்னா ஸ்பானியா, பைபிள் இருக்கு, ஸ்பெயின்ல வந்து அவன் வந்து பிரசங்கம் பண்றான். ஸ்பெயின் ஒரு நாடு இருக்கு தெரியல ஐரோப்பால. அங்கே பிரசங்கம் பண்ணும்போது தான் அவன் என்ன பண்றான், கைது செய்யப்படுறான். அந்த ட்ரெஸ்ஸோட கைது பண்ணி கொண்டு வந்து அவர் என்ன பண்றாங்க, சிலுவையில அறைங்க தலையை வெட்டி போடுறாங்க. எந்த ட்ரெஸ் போட்டு பிரசங்கம் பண்ணாரு, தங்க ஜருகை, அதுக்கப்புறம் அந்த ரத்தாம்பரம் அந்த கத்திரி பூ கலர் டை 2 லட்சம் ரூபா ஆகும். இன்னைக்கு மதிப்பு டைக்கு எவ்வளவு ஆகுமா, அது கலர் பண்றதுக்கு 2 லட்சம் ரூபா ஆகும். அப்போ விலையுந்த பட்டுப்புடவை இந்த பெரிய பெரிய பணக்காரங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா அதானி வீட்டாரெல்லாம் வந்து கட்டுற புடவைகள்லாம், அம்பானி வீட்டார் கட்டுறவங்கலாம் 2 கோடி 3 கோடின்றாங்க செய்தியில வாசி. அந்த மாதிரி ஒரு உடை அவருக்கு இலவசமாக கொடுத்தாங்க. இன்னொன்னு நீ கேட்கலாம், இவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ் வந்தது இத ஏன் இவர் போட்டாரு, அதை வித்துட்டு அதுல வர காசுல நல்லா ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாம்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வியும் வரலாற்று ஆய்வாளர் கேட்கிறார்கள். அந்த கேள்வி நமக்கு எழுப்புது. இந்த ரத்தாம்பரம் கலர் வந்து ரோம பிரஜை தவிர யாரும் போடக்கூடாது. போட்டா அரெஸ்ட், ஜெயிலுக்கு போயிடுவான். ஒரு ஆள் பிடிக்கலன்னா அவன் கொடுத்துட்டீங்கன்னா அவன் போட்டு அவன் போடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான். அன்னைக்கு அந்த கத்திரி பூ கலர் யாருமே போடக்கூடாது, ரோம பிரஜையை தவிர. இப்போ நீங்க திடீர்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் ஒன்று மாட்டிட்டு ரோட்ல போனீங்கன்னா உடனே உங்களை பிடிச்சிருவான். போலீஸ் அதிகாரி கைது, பிளாஷ் நியூஸ்ல போட்டுருவான். அதோட மோசம் அன்னைக்கு வந்து கத்திரி பூக்கள் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா, அதனாலதான் அவனே போட்டுட்டான். இப்ப யாருக்காவது கொடுத்து அவன் ஜெயிலுக்கு போக கூடாது, அதை விற்கவும் முடியாது சொல்றேன். அவன் கத்தர் பாருங்க, ரட்சிப்பை எங்கிருந்து கட்டளையிடுகிறார், பரத்துல இருந்து கட்டளையிடுகிறார். தூரத்துல இருந்து மக்கள் வருது. ஆனா பொறுத்து அவ்வளவு பெரிய பணக்காரன் அந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம எதெல்லாம் கருவியா நினைச்சிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் வந்து நமக்கு இந்த இடத்துல ரட்சி போற ஆதாரமா நினைச்சிட்டு இருக்கோம், அதுல இருந்து வரவே வராது. இது வரைக்கும் வந்ததே இல்லை, நானும் பார்த்திருக்கேன். உங்களுக்கு வந்திருக்காரு. ஆனா நீங்க நினையாத இடத்துல இருந்து என்ன பண்ற கத்தர் ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை கட்டளையிடுவார், தேவையை சந்திப்பார். கத்தராமத்துக்கு சொல்றோம். அடுத்து ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர், அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 12ல இருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:12 முதல், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. 14ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 15ஆம் வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்கு பொய் சாட்சி சொல்கிறவர்களாய் காணப்படுவோமே. 16ஆம் வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அன்னைக்கு கொரிந்து சபையில சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 150 பேர் கொண்ட சில சபை தான், கிறிஸ்து உயிரோடு எழுந்தாங்க சிலர்.
அது எப்படியா செத்து போனால் உயிரோடு வர முடியும்? இன்னைக்கு கூட நமக்கு சில டவுட் இருக்கு. எந்திரிச்சிருப்பாரா உண்மையாவே? உயிர் திறந்தாரா இல்லையா? டவுட்டு அவங்கே இருக்கு. அப்படிதானே சிலருக்கு இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா இயேசு கிறிஸ்து உயிர் தளவில்லை, அவர் ஒரு மகான், ஆனா அவர் உயிர் தளல செத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போ உயிர் தளலன்னா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதா? வீணா இருக்கும். இன்னும் நம்ம பாவத்துல தான் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன போயிருப்பாங்க? கெட்டு போயிருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாம் நம்ம இப்ப பண்ற பிரசங்கம், நம்முடைய எல்லாம் எப்படி விசுவாசம் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா போயிருக்கோம், வீணா போயிருக்கோம். விசுவாசமா இடையா இருக்கோம், வீணா போயிருக்கோம். அப்ப இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமா இங்கே பொறுத்து சபைக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை அவன் நிரூபிக்கிறதுக்கு எழுதுறான். கர்த்தர் அவனை கொண்டு எழுதுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்துல நமக்கு சிறுபான்மை இருக்கு. குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிதான் நமக்கு பெரும்பான்மையான தேவ பிள்ளைகளுடைய எண்ணம். அது காரணம் மத்தியிலே ஆளுகிற அந்த ஆட்சியாளர் அவர்கள் சிறுபான்மையினரை, குறிப்பா நம்மை போன்ற கிறிஸ்தவர்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க? ஒரு இடர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எதிர்க்கிறார்கள் பார்க்கிறோம். இதுதானே? அது தீங்குதான் செய்யறாங்க, அது உண்மை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் பாத்தீங்கன்னா இவர்களை விட 10,000 மடங்கு மோசம். அவன் பேர் சவுல். சேவான கொலை செய்தது யாரு? அவன் தலைமையில தான் கல்லெறிஞ்சு கொண்டான். நிறைய ஊழியரை கொண்டிருக்கிறான். நீங்க அவசரம் பாவிலும் பிரதான பாவி நாதான்றான். பைபிள்ல நிறைய காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்படல. பவுல் பாத்தீங்கன்னா நிறைய ஊழியர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறான் என்று வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுது. நிறைய பேர் கொலை செஞ்சிருக்கான், நிறைய பேர் சிறைச்சாலைகளை போட்டிருக்கிறான், நிறைய சபைகளை இடிச்சு போட்டிருக்கிறான். அவன் ஏன் அப்படி செஞ்சானா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவன். அவன் நியாய பிரமாணத்தை நம்பினான். ஆனா அவன் என்ன பண்ணல? கிறிஸ்து இயேசுவை நம்ம விசுவாசிக்கல. அவரு தீர்க்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா யூதர்கள், இஸ்ரவேலில் இருக்க யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசி கூட சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கூட ஈசா நபின்றாங்க. அவர் ஒரு இடத்துக்குரியவரா சொல்றாங்க. நபிங்க, அவரு திரும்ப வருவாரு, நியாயம் தீர்ப்பாரு, வருகையில வருவாரு, அந்தி கிறிஸ்துவை அதம் பண்ணுவாரு, வெள்ளை சிங்காசனத்தை உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பாருன்றாங்க. மேசியா கூட ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள், அதுவும் குறிப்பா அந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு பேர் நெட்டன்யாகு. அந்த நெட்டன்யாகு அனுமதி செய்யறான். நீங்க அமெரிக்கா ஏன் நிக்குது? பைபிள்ல இருக்கானுங்களே தேவ ஜனமா இருக்கான்னு போய் அமெரிக்கா நிக்குது. சப்போர்ட் பண்ணுதுல அமெரிக்கா, போய் ஆயுதம் கொடுக்குது, பணம் தருது. ஈரான் போர்ல அமெரிக்கா கூட சேர்ந்து சண்டை போடுச்சு. பலஸ்தீனா போர் நடந்தது ஹமாஸ்க்கு எதிராக. அதுல இங்கிலாந்து வந்தது, ஜெர்மனி, ஐரோப்பா நாடுல சேர்ந்து சண்டை போடுச்சேன். கிறிஸ்துவெல்லாம் சண்டை போட்டாங்க. எதுக்கு? இது தேவ ஜனம், யூத ஜனம், தேவ ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு அவங்க நன்மைக்காக ஜெபிக்கணும். அதனாலதான் போய் உதவி செஞ்சாங்க. ஆனா எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், படிக்கிறான். அந்த தேவாலயத்தை குறித்து ஒரு பேசுறான். தேவாலயம் இன்னைக்கு இல்ல, 70 கீப்பில் இடிக்கப்பட்டு விட்டது. அங்க ஒரு மசூதி இருக்கிறது. எங்களுக்கு அந்த மசூதியை அப்புறப்படுத்திட்டு எங்களுக்கு தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஐநா சபையில அந்த தலைவர் பேசுறார், நெட்டானியாகு பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு? யூத தச்சர், ஜூயிஷ் கார்பெண்டர். இயேசு வாழ்ந்த காலத்துல தேவாலயம் இருந்தது. அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த பொழுது தேவாலயம் இருந்தது. தேவாலயத்துல ஆண்டவர் போனார். 8ஆம் நாள் குழந்தையா இருக்கும்போது அங்க கொண்டு போய் தான் அவருக்கு என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ணாங்க. அவர் சிலுவையில தொங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க போனார், அங்க ஊழியம் செய்தார். அத சொல்றான். ஒரு தீர்க்கதரிசி கூட அவர் சொல்ல, ஒரு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம்னு கூட சொல்லல. இவங்கிட்ட வாங்கி திங்கிறவன், இவங்க சப்போர்ட்ல இருக்கிறவன், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே. அதுல ஒரு ஆள் தான் பவுல். அதுல ரொம்ப தீவிரவாதி அவன். அதனாலதான் என்ன பண்ணான்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேரை சொல்ற ஆட்கள், அவர் உயிர் தெரிந்தார்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆட்கள்லாம் கொலை செய்தான், ஊழியர்களை கொன்றான்.
சிறைச்சாலையில போட்டான், சபையை அடிச்சு நொறுக்கினான். அவன் சொல்றான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான்னு சொல்றான். பெரிய சாட்சி அவன் தான். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்க ஆட்சியாளர் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்கள விட 1,00,000 மடங்கு கொள்ளாதவன் பவுல். எப்ப எந்த ஊழியக்காரனை கொள்வான்னு தெரிய முடியாது, பயந்து போயிருந்தாங்க. பெரிய பெரிய ஊழியர்லாம் கொலை செஞ்சான். சேவன் பெரிய ஊழியர், அவனை கொலை செய்தான். அவன் தலைமையில தான் கல்லறிந்தார். தமஸ்குக்கு எதுக்கு போனா? அங்க இருக்கிறவனை கொலை செய்யணும், அங்க இருக்கிறவனை ஜெயில பிடிச்சு போடணும் போனான். போற வழி தானே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். ஆண்டவர் இந்த கண்ணில் பார்த்தான், உயிர் கலந்த இயேசுவை இந்த கண்ணில் பார்த்தவன் மறந்துருந்தான், ரட்சிப்பட்டான். அப்போ இவ்வளவு ஏன் எழுதுறான்னா, அவர் உயிர் தெழுந்தான்றதுக்கு நான் ஒரு சாட்சி என்று சொல்கிறான். நம்மளாம் சாட்சியாக இருக்கிறோம். நம்ம யாரும் இந்த கண்ணில் உயிர் தெழுந்த இயேசுவை யாரும் பார்க்கல. யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இந்த கண்ணில், மாம்ச கண்ணில் உயிர் தெழுந்த இயேசுவை அவன் பார்த்தான், அவரை தரிசிச்சான், அவர் அவனோடு பேசினார், அவனை ரட்சித்தார், அவனை ஊழியக்காரனா ஏற்படுத்தினான். அவன் தான் பெரிய ஒரு சாட்சி, உயிர் தெழுந்தலுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 15:8 வாசித்தீங்கன்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் 15:8. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவை போன்ற எனக்கு தரிசனமானார். ஒரு லிஸ்டே கொடுக்குறான். அவர் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அநேகருக்கு, கேபாவுக்கு, 12 500க்கு அதிகமான சகோதரருக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார், கடைசியில அகால பிறவி ஆகிய எனக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்லி இங்கே பவுலை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தை சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா அகால பிறவி என்று சொல்லப்படுது. நீங்க அகால பிறவினா குறை மாசத்துல பிறந்தவங்க, நிறை மாசத்துல 7 மாசத்துல பிறந்துட்டான். இப்போ ஒரு குழந்தை 7 மாசத்துல பிறந்துட்டுனா என்ன செய்வாங்க? ஒரு பெட்டியில வச்சுக்குவாங்க, அப்படிதானே? அது பேர் என்ன? பெட்டி பேர் என்ன சொல்லுவாங்க? இன்குபேட்டர். சூடு பெட்டின்னு இன்குபேட்டர். அதுல வச்சு கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு இன்குபேட்டர்லாம் கிடையாது. அந்த காலத்துல என்ன கிடையாது? இன்குபேட்டர் கிடையாது. 7 மாசம் குழந்தை தப்பிக்கிறது, பிழைக்கிறது கஷ்டம். அன்னைக்கெல்லாம் குழந்தைங்க தப்பிக்கிறதே கஷ்டம். அன்னைக்கு அவ்வளவு கொடிய காலம். வியாதி, இன்னைக்கு சொட்டு மருந்து, தடுப்பூசி எல்லாம் இருக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. கத்தநாமத்துக்கு சொல்றோம். இப்ப அகால பிறவினா நீங்க 7 மாசத்துல பிறந்துட்டான். 7 மாசத்துல அவன் பிறந்துட்டான். நீங்க பாத்தீங்கன்னா எக்ட்ரோமேட்டின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில தான் இந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் எழுதப்பட்டது. கோயின் கிரேக் என்கிற கிரேக்க மொழியில, அதான் மூல பாஷை. நீங்க பாத்தீங்கன்னா எக்ட்ரோமேட்டிக், எக்ட்ரோ மாட்டி எக்ட்ரோமேட்டிக். அப்படின்னா குறித்த காலத்துக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். அன்டைம் பர்த். அப்போ 7 மாசம் குறை மாசத்துல பிரசவத்துல பிறந்த எனக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் தரிசனமானார்னு எழுதலாம். கத்தநாமத்துக்கு சொல்றோம். இப்போ மணி நமக்கு 9 ஆயிடுச்சு. நான் முடிச்சிடறேன். ஏதாவது கேள்வி எழுத கேட்கலாம். நீங்க ஆன்லைன்ல இருக்கிற கூட கேள்வி கேட்கலாம்.